ஹாய் guys, வெல்கம் டு ஷுத்தோஸ் கிச்சன் துபாய். நாங்கள் இங்கே துபாயில் எப்படி பொங்கலை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணோம். எங்களுக்கு சூப்பராக பால் பொங்கிருச்சு. உங்களுக்கு எப்படி பால் பொங்குச்சு அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கலுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சு சாமிக்கு படைச்சு சாமி கும்பிட்டோம் அப்படின்றத டீட்டெயில்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். without any more delay, let's go to the video. ஹாப்பி பொங்கல். நானும் ஸ்ருத்திகாவும் சேர்ந்து அரிசி மாவு மஞ்சள் வச்சு வாசல்ல கோலம் போட்டோம். நெக்ஸ்ட் அடுப்புக்கும் சூப்பரா கோலம் போட்டுட்டோம். இதுக்கப்புறம் தான் நாங்க சமையலை ஸ்டார்ட் பண்ண போறோம். மார்னிங் 11 o'clock தான் சமையல் ஸ்டார்ட் பண்ணேன். மொச்சை கூட்டுக்கு துவரம் பருப்பு தேவைப்படும். அதுக்காக துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னொரு குக்கர்ல பாசி பருப்பு ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு மசியறதுக்கு. இது ரெண்டும் வெந்துட்டு இருக்க கேப்ல நம்ம காய்கறிகளை கட் பண்ணி வச்சுக்கலாம். 2 பவுல்ல புளிய ஆட் பண்ணி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஒன்னு பரங்கிக்காய் புளிக்கறி செய்யறதுக்கு, இன்னொன்னு புளி குழம்பு செய்யறதுக்காக ரெடி பண்ணிருக்கேன். இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம காய்கறிகளை கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் சக்கரவள்ளி கிழங்க கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை 2 வாட்டி தண்ணியில வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஆட் பண்ணி நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்பயும் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வெந்துட்டு இருக்க கேப்ல நெக்ஸ்ட் நம்ம வாழைக்காய நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வாழைக்காயும் வேக வச்சு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு ரெடி ஆயிருச்சு. அதுல நம்ம தேவையான மசாலா மொச்சையெல்லாம் ஆட் பண்ணி மொச்சை கூட்டு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சக்கரவள்ளி கிழங்க தாளிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எம்மியா சூப்பரா இருக்கும். ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஃபுல் வீடியோவா அப்லோட் பண்றேன். இதை அப்படியே வேற ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு சேம் இதே பாத்திரத்துல நம்ம வாழைக்காய் பொரியலும் செஞ்சுக்கலாம். வாழைக்காய் பொரியலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மொச்சை கூட்டையும் தாளிச்சு விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரா மொச்சை கூட்டும் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பருப்பு மசியறதும் ரெடி ஆயிருக்கு. அதை தாளிச்சு இதுலயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா சூப்பரா நம்மளோட பருப்பு மசியல் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் இந்த பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணிட்டு சேம் இதே குக்கர்ல நம்ம பரங்கிக்காய ஆட் பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி புளிக்கறி ரெடி பண்ணிக்கலாம். இது வரைக்கும் தான் செஞ்சேன். என் ஹஸ்பண்ட் அதுக்குள்ள வந்துட்டாங்க. கரெக்டா 12 o'clock ஆயிருச்சு. என்னால இவ்வளோதான் சமைக்க முடிஞ்சிச்சு. 12 o'clock மேலதான் நல்ல நேரம். அந்த டைம்ல தான் நாங்க பொங்க வைக்க போறோம். 12 o'clock பொங்க பானைக்கெல்லாம் நல்லா கோலம் போட்டு வச்சுக்கிட்டேன். சைட் பை சைடு பரங்கிக்காய் நல்லா வத்தி வந்துருச்சு. சூப்பரா இப்ப நம்மளோட பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் வருஷம் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் வைக்கிறதுக்காகவே ஆபீஸ்ல பெர்மிஷன் கேட்டுட்டு 12 o'clock ஷார்ப்பா வந்துட்டாங்க. அவங்க வந்த உடனே பொங்க பானைய ரெடி பண்ணி வச்சிருக்கத நல்லா சாமிலாம் கும்பிட்டுட்டு வச்சாங்க. இப்படித்தான் நாங்க வருஷம் பொங்கல் வைப்போம். பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் ரெடியா எடுத்து வச்சிருந்தேன். அவங்க வந்த உடனே பொங்கல் வைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருந்துச்சு. நாங்க பால் பொங்கலா தான் வைப்போம். ஒன்னு சக்கரை பொங்கல், ஒன்னு வெள்ளை கலர்ல இருக்கிற பொங்கல். பால் பொங்கி வரும்போது நாங்க சங்கு சவுண்ட் கொடுப்போம். பால் பொங்கி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சமா அரிசி எடுத்து அதை 3 தடவை சுத்தி அப்படியே உள்ள ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பாலும் சூப்பரா பொங்கிருச்சு. இதே சேம் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். இந்த பால் ஆட் பண்ண தண்ணியிலேயே சூப்பரா அரிசி எல்லாமே நல்லா வெந்து குழஞ்சு வந்ததுக்கு அப்புறம்
சக்கரை பொங்கலுக்கு வெல்லத்தை நல்லா தட்டிட்டு ஆட் பண்ணிக்குவோம். கடைசியா தேங்காய் பூ அப்புறம் நெய்யில கொஞ்சமா முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம இதுல ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சூப்பரா நம்மளோட சக்கரை பொங்கல் ரெடி ஆயிருச்சு. வெள்ளை கலர்ல இருக்கிற பொங்கலுக்கு அப்படியே நல்லா மையா வேக வச்சு மட்டும் எடுத்துக்குவோம். அவ்வளோதான், சூப்பரா எங்களோட பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறம் நான் புளிக்குழம்பு செய்யறதுக்காக எல்லா காய்கறிகளும் கட் பண்ணி மசாலாலாம் ஆட் பண்ணி ரெடியா வச்சிருந்தேன். 2 விசில் அடிச்சா போதும், சூப்பரா புளிக்குழம்பும் ரெடி ஆயிரும். அவ்வளோதான், சாமிக்கு அதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் பூவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஈஸியா இருந்துச்சு. இலை போட்டும் வச்சிட்டோம். இலையில எல்லாத்தையுமே பரிமாறிட்டோம். விளக்கு ஏத்தி வச்சுட்டு தேங்காய் பழம்லாம் வச்சு தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சாமி கிட்ட கரும்பு பனங்கிழங்கெல்லாம் வச்சுதான் சாமி கும்பிடுவோம். விளக்கு சட்டின்னு ஒண்ணு வச்சிருக்கோம். அதுக்குள்ள ஒரு பிள்ளையார் இருக்கு, பூ வச்சிருக்கேன். சாமிக்கு ஃபர்ஸ்ட் தீபாவளிலாம் காமிச்சிட்டு ரொம்பவே சூப்பரா சாமி கும்பிட்டோம். படைக்கிறதுக்கு என்கிட்ட சொலகு இல்ல, அதனால விளக்க மட்டும் எடுத்து வச்சு 2 பேரும் சேர்ந்து இலைய அப்படியே மெதுவா கொஞ்சம் நகட்டி வைப்போம். இப்படித்தான் நாங்க எங்க வீட்டுல படைக்கிறோம். எப்பொழுதுமே 4 இலை போட்டு படைப்போம். 2 பேரா இலைய எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சு கும்பிடணும். பொங்கலுக்கு ஸ்பெஷலா நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல பொரியல், வாழைக்காய் பொரியல், பரங்கிக்காய் புளிக்கறி, மொச்சை கூட்டு, கேரட் உருளைக்கிழங்கு காலிஃபிளவர் போட்டு மசாலா, தேங்காய்லாம் அரைச்சு ஊத்தாம தான் வச்சிருந்தேன். 11 நாட்டு காய்கறிகளை ஆட் பண்ணி புளிக்குழம்பு. இந்த குழம்புக்கு நம்ம ஒத்தப்படையில தான் காய்கறிகள் ஆட் பண்ணணும். ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். நாளைக்கு எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பொங்கல் குழம்பு ஆக்கிடுவோம். அந்த பொங்கல் குழம்பு அவ்வளோ சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். எப்படி செய்யணும் அப்படின்னு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை மேல இருக்கிற ஐகார்ட்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். பருப்பு தனியா மசிச்சு வச்சிருந்தேன். இது எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சாமிக்கு சமைக்கணும் அப்படின்றப்ப எனக்கு எப்பயுமே கரெக்டா இருக்கும். உப்பு காரம்லாம் சூப்பரா இருந்துச்சு, பர்ஃபெக்டா இருந்துச்சுன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்தே சர்டிபிகேட் வந்துருச்சு. ஈவினிங் டைம்ல கரும்பு சாப்பிட்டுட்டு ஹாப்பியா ஃபேமிலி கூட சேர்ந்து போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷ்ருத்திஸ் கிச்சன் துபாய் அப்படின்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்மே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய் guys. Wish you all